திருமாவளவன் சொல்வது சரியான கருத்து கிடையாது. அவர் அப்படி விருப்பப்படுறார், உடஞ்சு போகணும் அப்படின்ட்டு அவர் விருப்பப்படுறார். நான் என்ன விருப்பப்படுறேன்னா அவர் அங்கிருந்து வெளியே வரணும்னு நான் விருப்பப்படுறேன். தூமணி ராமதாஸ் பின்னாடி பாஜகவும் ராமதாஸ் பின்னாடி ஆளும் திமுகவும் இருக்கிறதா அந்த பிரச்சனைக்கு காரணம்னே சொல்லுங்க. அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. எங்களை பொறுத்தவரையில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் மதிப்புக்குரிய ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் மற்றபடி ஏனைய கட்சிகளாக இருந்தாலும் எல்லா கட்சிகளுமே ஒன்றாக இருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். தூமணி ராமதாஸ் பின்னாடி பாஜகவும் ராமதாஸ் பின்னாடி ஆளும் திமுகவும் இருக்கிறதா அந்த பிரச்சனைக்கு காரணம்னே சொல்லுங்க. அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்கள் யார் பின்னாலையும் இல்லை. கூட்டணிக்கு அடுத்து வரக்கூடிய கூட்டணியில் அவர் அன்புமணி ராமதாஸ் பாஜக ஏற்கனவே பாராளுமன்றத்தில் எங்களோட கூட்டணி இருந்தார். தொடர்ந்து அவர் கூட்டணியில் வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமே தவிர யாருடைய பின்னணியில் இருந்து இயக்குவதாக இருந்து சொன்னால் அது சரியான கருத்து அல்ல. தேர்தல் நெருங்கும் போது கட்சிகள் பிரிந்து வரும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவர் திருமாவளவன் சொல்லும்போது அவர் பாஜக திமுக கூட்டணி உடஞ்சி போயிரும் கடைசி நேரத்தில். என்ன காரணம் இது போன்ற நிலைப்பாடு சொல்றது? யதார்த்தம் அப்படித்தான் இருக்கா இல்ல கட்சிகள் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும்? மதிப்புக்குரிய திருமாவளவன் சொல்வது சரியான கருத்து கிடையாது. அவர் அப்படி விருப்பப்படுறார், உடஞ்சு போகணும் அப்படின்ட்டு அவர் விருப்பப்படுறார். நான் என்ன விருப்பப்படுறேன்னா அவர் அங்கிருந்து வெளியே வரணும்னு நான் விருப்பப்படுறேன்.